ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். வெல்கம் பேக் டு மலேசியா விளாக்ஸ். மலேசியா ட்ரிப்பினுடைய லாஸ்ட் டேல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நெறைய இடத்துக்கு போவோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்லேருந்து நம்ம இன்னைக்கு செக் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறனால லாஸ்ட்டா ஒன் டைம் இந்த ரூஃப் டாப் வியூல வந்து இந்த அழகான சிட்டி வியூ அண்ட் ஆல்சோ இந்த ஸ்விம்மிங் பூல் வியூலாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நைட் வியூ காமிச்சிருப்பேன். நல்லா ஜொலிப்பா இருந்தது. பட் ஆனா பகல்ல ஒரு மாரி நல்லா பீஸ்ஃபுல்லா, காமா நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டிங்க போட்டோம். அண்ட் ஆல்சோ நமக்கு இங்க இந்த இருக்கிற ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் கிமிரோன்னு சொல்லுவாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2 இதுல வந்து இன்னும் நமக்கு ஜிம் ஆக்சஸும் இருக்கு. ஸோ இத முடிச்சுட்டு நம்ம ஜிம் ஒர்க் அவுட் கொஞ்ச நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம ஜிம்முக்கு போலாம். ஆக்சுவலா இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறனால, பல்வேறு நாடுகள்லேருந்து வெளிநாட்டவர்கள் நெறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி, சேஃப்டிக்கு ரொம்பவே கன்சர்னா எல்லா பக்கமுமே இந்த கார்டு நம்மளோட ரூம் கார்ட வச்சா மட்டும் தான் உள்ள ஆக்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃப்ளோர தவிர வேற எந்த ஒரு ஃப்ளோருக்குமே நம்மளால போ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சேஃப் கார்டா இருந்துச்சு. சரி ஓகே. இதான் ஜிம். ஆக்சுவலா ஜிம்முமே வந்து பார்த்தீங்கன்னா, வெல் எக்யூப்டா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுவே எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஒர்க் அவுட்டுமே நம்ம பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இது வந்து இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ளோர் தான். அண்ட் ஆல்சோ நெறைய பேரும் வரல இந்த டைம்ல வந்து நான் வந்தப்போ ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஸோ நான் யூசுவலா ஜிம்முக்குலாம் போனது கிடையாது. ஸோ வீட்ல சும்மா பேசிக் ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இது பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டா இருந்துச்சு. வாவ்! இத்தன எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கிற மாரி, சரி ஓகேன்னு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் அவுட் கொஞ்ச நேரம் பண்ணேன். பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட வியூ எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க வந்து பக்கத்துல பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு ஃபுல் மலேசியன் மெயின் சிட்டியோட வியூவே நமக்கு அழகா தெரியும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான பில்டிங்ஸ் நம்மளால பார்க்க முடியும். மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா, தரைத்தளத்தில இருக்கக்கூடிய ஒன் ஸ்டோரி பில்டிங் மாரி தான் இருந்துச்சு. எல்லாமே சின்ன பில்டிங் தான். ஸோ அதுக்கு நடுவுல ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் எல்லாம் அங்கங்க தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சிட்டியா அமைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? வெள்ளையா புள்ளி புள்ளியா அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த சலோமா பிரிட்ஜ் நைட் வியூல அழகா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பிரிட்ஜ் தான் இது. ஸோ அதுக்கு பக்கத்தில நான் சொல்லியிருந்திருப்பேன் சுடுகாடு இருக்குன்னு. ஸோ அந்த சுடுகாடு அந்த கிரேவ்யார்டு தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்வின் டவர்ஸும் இருக்கு. ஸோ இந்த ட்வின் டவர் பக்கத்தில இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கும்னு சொல்லி நான் மலேசியா வர வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்டா இருந்துச்சு. ஸோ நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் காமிச்சேன். சரி ஓகே. ஜிம்முக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாம எப்படி? ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ கன்டின்யூ பண்ணலாம் வாங்க. ஓகே. நல்ல ஒரு ஒர்க் அவுட் பின் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். போற வழியில இந்த ட்வின் டவர்ஸையும் பகல் வியூல பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தோம். ஸோ அதனால அதையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போற வழியில இந்த ட்வின் டவர்ஸ் பத்தின நெறைய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்களேன். இந்த ட்வின் டவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, 1998ல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் உலகத்தின் மிக டாலஸ்ட்டான பில்டிங்கா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மெயின்டெயின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேற பில்டிங்ஸ் வேற நாடுகள்ல கட்டி அது பேர் மாறிடுச்சுன்னு வைங்களேன். அண்ட் ஆல்சோ இந்த ட்வின் டவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 88 ஃப்ளோர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1400 அடிகளுக்கு மேல உயரம் கொண்டது இந்த பில்டிங். அண்ட் ஆல்சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டவர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 டவரையும் இணைக்கிற மாரி அதோட சென்டர்ல 88 ஃப்ளோர்ல மிடில்ல 41 அண்ட் 42 ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு டிஃபரண்டான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆர்க்கிடெக்சர் தான். அண்ட் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லும்போது இந்த 2 டவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பில்டர் கட்டியிருப்பாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா ஒரு டவரையும் வேற டிஃபரண்ட் கம்பெனியோடைய பில்டர்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்படிஷன் மாரி யார் ஃபர்ஸ்ட் கட்டி முடிக்கிறாங்கங்கிற மாரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி படிச்சேன். அண்ட் ஆல்சோ இதோட ஆர்க்கிடெக்சரே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாவினுடைய ரிலிஜியஸ் அண்ட் ஆல்சோ கல்ச்சரல் ஹெரிடேஜ வந்து பிரதிபலிக்கிற மாரி அவங்க அந்த இஸ்லாமிக் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி 8 ஸ்டார்ட் மாடல்ல தான் கட்டியிருக்கிறதா சொல்றாங்க.
அண்ட் இது யார் ஓனர்ன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோனஸ் அப்படிங்கிற கம்பெனி தான். இது வந்து மலேசியானுடைய நேஷனல் ஆயில் கம்பெனி வந்து பெட்ரோனஸ்ங்கிறது. ஸோ இதுலயே வந்து நெறைய விதமான மற்ற கார்ப்பரேட் ஆஃபீஸஸும் இருக்கு. பிளஸ் ஸ்டார்ட்டிங் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா கேஎல்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த டவர்ஸ் பத்தின வியூ. அண்ட் ஆல்சோ இது வந்து பகல்ல பார்க்கறத விட நைட்ல அவ்ளோ அழகா இருக்கும். அதுவும் நம்ம காமிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா அதையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே, ஃபேக்ட்ஸ் ஆர் ஓவர். நெக்ஸ்ட் வந்து என்ஜெட் ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம். அங்க நல்ல ஒரு சாப்பாடு வந்து டிஸ்ப்ளேல சூப்பரா மெனு நெறைய வச்சிருப்பாங்க. என்னென்னலாம் காட்டுறேன் பாருங்க. This is mutton or beef? எனக்கு இந்த மெத்தடாலஜி ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ நம்ம ஊர் ஹோட்டல்லயும் நெறைய பக்கம் இத ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும்னு தோணுச்சு. பிகாஸ் இது நம்ம கண்ல பார்த்து எது புடிச்சிருக்கோ அத மட்டும் வாங்கி சாப்பிடலாம். இல்லாட்டி நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் வேற மாரி வந்துச்சுன்னா, அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுறது நெறைய பக்கம் நடக்கும். அண்ட் ஆல்சோ மலேசியால நெறைய பக்கம் நான் பார்க்குறேன். இந்த ஃபுட் கலரிங் ரொம்ப யூஸ் பண்றாங்க. இது கண்டிப்பா நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். அது இல்லாம பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா நெறைய இளநீர் இருந்தது. எனக்கு இளநீர்னா ரொம்ப பிடிக்கும். சரி மலேசியா இளநீ எப்படி தான் இருக்குன்னு பார்த்துரலாம்னு சொல்லி ஒண்ணு வாங்குனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு குடுத்துர்றாங்க. நல்லா பெருசா தான் இருந்துச்சு. தண்ணி நெறையா இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகேஷா இருந்துச்சு. நம்ம ஊர் அளவுக்கு வரல. அப்புறம் பிரைஸுமே பார்த்தீங்கன்னா, ₹120 பிளஸ் ரிங்கெட்ஸ வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது வந்துச்சு நம்ம நாட்டு கணக்குப்படி. அப்புறம் இது வந்து வெட்டிலாம் தரமாட்டாங்க. தண்ணிய மட்டும் குடிச்சுட்டு ஸ்பூன்லயே நம்மளே கரண்டி தான் சாப்பிட்டுக்கணும். ஸோ நான் வந்து தண்ணி மட்டும் குடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே. சாப்பிட்டு முடிச்சு ட்ரிப் ஆரம்பிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மள ட்ராப் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மார்க்கெட் தான். இங்க வந்து நம்மள ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நம்மள சொல்லிருவாங்க. நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இந்த சுத்தி எல்லா இடங்களும் இதெல்லாம் இருக்கு. கவர் பண்ணிட்டு வாங்கன்னு. ஸோ நம்மளோட கேங் எல்லாருமே சேர்ந்து நம்மளாவே சுத்த ஆரம்பிச்சுட்டோம். இங்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் மார்க்கெட், கஸ்தூரி வாக்கு, பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டு, குவாண்டி சைனீஸ் டெம்பிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோயில் நெறைய விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போறது வந்து குவாண்டி சைனீஸ் டெம்பிள் தான். சரி வாங்க அப்படியே நடந்து போலாம். ஆண்டி ஆண்டி இந்த பக்கம் தானே வந்துச்சு ஆண்டி. இல்லைங்க இப்படி போய் போலாம் வாங்க. வண்டி இப்படி தானே வந்தது. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே கோ. நல்ல பூவோட வாசம்லாம் அவ்வளோ சூப்பராக வருது. பல விதமான பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம சைனா டவுன்ல இருக்கக்கூடிய குவாண்டி சைனீஸ் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த குவாண்டி அப்படிங்கிற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம தமிழ்நாட்டுகளெல்லாம் வீரன் கருப்பண்ணசாமின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோமோ, அந்த மாரி ஒரு போர் வீர கடவுள் தான் இந்த குவாண்டிங்கிறவரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாதுகாப்புக்கு நம்ம வந்து தொழிலுக்காகவும், நம்மள யாரும் துரோகம் பண்ணாம இருக்கிறக்காகவும், ஸோ நம்மளோட வளங்கள பாதுகாக்கிற மாரியான ஒரு கடவுளா தான் வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க. ஸோ அதனால பிசினஸ் மக்கள் நெறைய பேர் வந்து கும்பிடுவாங்க. அதே மாரி நம்ம வாழ்க்கையிலயுமே எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள அண்டாம பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுளா நம்ம எப்படி கருப்பண்ணசாமி கும்பிடுறோமோ, அதே மாரி தான் இவங்க குவாண்டி வந்து சைனீஸ் மக்கள் கும்பிடுற ஒரு கடவுளா இருக்காரு. ஸோ இந்த சிவப்பு கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாயல்டி, லக் அது குறிக்கிற மாரி தான். மோஸ்ட்லி சைனீஸ் டெம்பிள் எல்லாத்துலயுமே இந்த ரெட் கலர் பில்லர் இருக்கும். அது வந்து லக்குக்கான ஒரு குறியீட்டா சொல்லுவாங்க. அதேபோல லாயல்ட்டிய வந்து நமக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கான ஒரு கடவுளாவும் இருப்பார்ன்னு சொல்றாங்க. ஸோ இவர்கிட்ட எல்லாமே அந்த கத்தி, அந்த ஒரு ஆயுதங்களோட ஏந்திய ஒரு போர் வீரர்கள், டிராகன் எல்லாமே இங்க பார்க்குற மாரி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா சைனீஸ் கோயில் மாரியே ஊதுபத்தி இருக்கும். காயின்ஸ் நம்மளோட ரிங்கெட்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ஊதுபத்தி எடுத்து நம்ம ஏந்தி வச்சு வேண்டிக்கலாம். அதே பழக்க முறைகள் தான் எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அமைதியாக கும்பிட்டு போயிடலாம். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்து உங்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிக்கோங்க.
சரி ஓகே. சைனீஸ் கோயில்ல சாமி கும்பிட்டாச்சு. ஆக்சுவலா நம்மளோட பிளான்ல இந்த ஏரியால இங்க மட்டும் தான் கும்பிட சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனா நம்ம பக்கத்திலேயே மாரியம்மன் கோயில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா அங்கேயும் போய் கும்பிட்டோம். ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க. அங்கேயும் சூப்பரா தரிசனம் கிடைச்சது. ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நம்ம கலர்ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பெட்டாலிங் போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மார்க்கெட்ல ரோம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு மறுபடியும் புத்ரஜயான்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அங்க தான். அத பார்த்துட்டு பிங்க் மாஸ்க்ல சாமி கும்பிட்டு நம்மளும் ஃப்ளைட்ல கிளம்பிருவோம். ஸோ தொடர்ச்சியா அடுத்தடுத்த விளாக்ஸ்ல நான் கண்டிப்பா காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு என்டர்டெய்னிங்கா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மறக்காம அத பண்ணி விட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேரும். லைக், கமெண்ட் பக்கத்திலேயே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹைப்னு ஒண்ணு வரும். ஸோ பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும். சரி அத தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம்னு சும்மா ஒரு தடவ பாருங்க. நம்மளோட வேவ்லென்த் உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட பொன்னான கருத்துக்கள் எதுவாயினும் இந்த வீடியோ பத்தியோ, இல்ல மற்ற வீடியோஸ் பத்தியோ எதுவா இருந்தாலும் அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கான ரிப்ளை நான் குடுக்குறேன். சரி ஓகே. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லதை செய்வோம். நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி. வணக்கம்.